அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமனம், அதாவது அப்பாயின்மெண்ட் எப்ப நடக்கும், ஸோ கடந்தாய்வு எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றின மிக மிக முக்கியமான சில அப்டேட்டை பற்றி நாம் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அண்ட் அகைன் நிறைய பேருடைய டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. ஸோ சிம்பிள் ஷார்ட் அப்படின்ற ஸ்வீட்ஸாக சொல்லிடுறேன். இந்த பிஆர்டியோடைய பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, அரசு இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து இந்த பிஆர்டி அப்பாயின்மெண்ட்ஸு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான வேலைகளை துரிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மே மாத இறுதிக்குள்ளே முடிச்சிட்டு இருக்காங்க. ஜூன் ஜூலைல பிஆர்டியோட அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால ஜூன் மாசம் தான் உங்களுக்கான ஜூன் மாசத்துல உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க. இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்ற பாக்குறப்ப ஜூன் மாசம் உங்களுக்கான கவுன்சிலிங் அப்டேட் வந்துடுங்க. ஸோ எப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற முக்கியமான தகவல்கள் எல்லாம் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பிஆர்டி பட்டதாரி ஆசிரியருக்கு நியமன கலந்தாய்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏன் கவுன்சிலிங்ல கியூல டிலே பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு சில கேள்விகள் இருக்கும். அந்த 2% அமைச்சு பணிகளுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ப்ரொமோஷன், அதாவது 2 அமைச்சு பணிகளுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன், அவர்களுக்கு போஸ்டிங் போடணும், ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் எல்லாமே வந்தது. அவங்களுக்கு போட்டுட்டு தான் மற்றவங்களுக்கு போடணும் அப்படின்ற விஷயம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதுங்க. ஸோ அதன் பிறகு அவங்களுக்கான கவுன்சிலிங் தேதியை அறிவிச்சிருக்காங்க. மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அது நடக்கும். இந்த டேட்ஸையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் ரேங்கிங்கில் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இந்த அமைச்சு பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி மாறுதல் கலந்தாய், அதாவது இந்த டிரான்ஸ்பர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, பதவி உயர்வு கலந்தாய்வு, ப்ரொமோஷனுக்கான கவுன்சிலிங், இது எல்லாமே ரெண்டுமே நடந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டேட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் அதிகாரிகள், அதாவது அதிகாரிகள் வேற லெவலில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களும் சரி, இந்த ஏஓ லெவல், இந்த பிஓ லெவல், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த லெவலில் இருக்க அதிகாரிகளும் சரி, ப்ரொமோஷனுக்கான கலந்தாய்வு வந்து நடக்குதுங்க. ஸோ இதில் ஆசிரியர் போஸ்டிங் எல்லாமே அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு அடுத்த கேட்டகரியாக வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை இந்த கவுன்சிலிங் 2% அமைச்சு பணியிடங்களுக்கான கவுன்சிலிங், அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட்டை கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜூன் 11 அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மே மாச இறுதிக்குள்ள உங்களுக்கான கவுன்சிலிங் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மே மாத இறுதியில் உங்களுக்கான கவுன்சிலிங் கிடைச்சிடும். ஸோ ஜூன் 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கான கவுன்சிலிங் இதை தொடர்ந்து அப்படியே நடக்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சு பணியிடங்கள் 2% முடிச்ச பிறகு தான் இந்த பணியிடங்களை நடத்துவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிகளில் அலுவலக பணியாளர்களுடைய வேலை நேரத்தை மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது கல்வித்துறை வந்து திடீர் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றுவோர் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணி நேரத்தை மாற்றியமைத்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பி சந்திர மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எஸ் கண்ணப்பனுக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது, பள்ளிகள் அமைச்சு பணிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள் வேலை நேரம் தற்பொழுது காலை 9 மணி முதல் மாலை 4:40 மணி வரை உள்ளது. இதையடுத்து பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் இதனை ரத்து செய்ய இது ஏற்கனவே உள்ள நடைமுறையில் இது போன்ற அனைத்து அமைச்சு பணியாளர்களுக்கும் மீண்டும் காலை 10 மணி முதல் 5:45 வரை என நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில் அலுவலகம் மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் அமைச்சு பணியாளர்களின் பணியாளர்கள் பணி நேரத்தை நிர்வாக நலன் கருதி ஒருங்கிணைக்கப்பட வேண்டியுள்ளது. பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களின் வேலை நேரத்தை மேற்கண்டவாறு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை 10 மணி முதல் மாலை 5:40 மணி வரை என மாற்றியமைக்கப்படுகிறது. மேலும் இந்த வேலை நேரத்திற்கு பின்பு வழக்கமான பணிகள் அல்லாமல் முக்கிய மற்றும் அவசர பணிகள் இருக்கும் பொழுது மட்டும் கூடுதல் நேரங்களில் பணியாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டிலே மே 10ஆம் தேதி மாற்றினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. எனவே அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள் வேலை நேரம் காலை 9 மணி முதல் 4:40 மாற்றி அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்றத திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இதுவரை மாற்றி அமைச்சிருக்காங்க. தற்போது நிர்வாக நலன் கருதி இந்த 10 மணிலிருந்து 5:40 வரைக்கும் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த அரசு பள்ளிகளில் அலுவலக பணியாளர்களுடைய நேரத்தை தற்சமயம் மாற்றி அமைக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த 2013 டெட் பாஸ் போஸ்டிங் எல்லாமே விரைவில் போடுறதுக்கான இதற்குண்டான ஒரு முக்கியமான அப்டேட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமனம், அதாவது அப்பாயின்மெண்ட் எப்ப நடக்கும், ஸோ கடந்தாய்வு எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றின மிக மிக முக்கியமான சில அப்டேட்டை பற்றி நாம் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அண்ட் அகைன் நிறைய பேருடைய டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. ஸோ சிம்பிள் ஷார்ட்டாக அப்படின்ற ஸ்வீட்ஸாக சொல்லிடுறேன். இந்த பிஆர்டியோடைய பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, அரசு இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து இந்த பிஆர்டி அப்பாயின்மெண்ட்ஸு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான வேலைகளை துரிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மே மாத இறுதிக்குள்ளே முடிச்சிட்டு இருக்காங்க. ஜூன் ஜூலைல பிஆர்டியோட அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால ஜூன் மாசம் தான் ஜூன் மாசத்துல உங்களுக்கான கவுன்சில் நடக்கும். அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க. இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்ற பாக்குறப்ப ஜூன் மாசம் உங்களுக்கான கவுன்சிலிங் அப்டேட் வந்துடுங்க. ஸோ எப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற முக்கியமான தகவல்கள் எல்லாம் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பிஆர்டி பட்டதாரி ஆசிரியருக்கு நியமன கலந்தாய்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏன் கவுன்சிலிங்ல கியூல டிலே பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு சில கேள்விகள் இருக்கும். அந்த 2% அமைச்சு பணிகளுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ப்ரொமோஷன், அதாவது 2 அமைச்சு பணிகளுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன், அவர்களுக்கு போஸ்டிங் போடணும், ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் எல்லாமே வந்தது. அவங்களுக்கு போட்டுட்டு தான் மற்றவங்களுக்கு போடணும் அப்படின்ற விஷயம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதுங்க. ஸோ அதன் பிறகு அவங்களுக்கான கவுன்சிலிங் தேதியை அறிவிச்சிருக்காங்க. மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அது நடக்கும். இந்த டேட்ஸையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் ரேங்கிங்கில் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இந்த அமைச்சு பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி மாறுதல் கலந்தாய், அதாவது இந்த டிரான்ஸ்பர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, பதவி உயர்வு கலந்தாய்வு, ப்ரொமோஷனுக்கான கவுன்சிலிங், இது எல்லாமே ரெண்டுமே நடந்துட்டு இருக்கோம். சோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த டேட் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இதுல அதிகாரிகள், அதாவது அதிகாரிகள் வேற லெவல்ல இருக்கிற அதிகாரிகள் அவங்களும் சரி, இந்த ஏஓ லெவல், இந்த பிஓ லெவல், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த லெவலில் இருக்க அதிகாரிகளும் சரி, ப்ரொமோஷனுக்கான கலந்தாய்வு வந்து நடக்குதுங்க. ஸோ இதில் ஆசிரியர் போஸ்டிங் எல்லாமே அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு அடுத்த கேட்டகரியாக வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை இந்த கவுன்சிலிங் 2% அமைச்சு பணியிடங்களுக்கான கவுன்சிலிங், அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட்டை கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜூன் 11 அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மே மாச இறுதிக்குள்ள உங்களுக்கான கவுன்சிலிங் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மே மாத இறுதியில் உங்களுக்கான கவுன்சிலிங் கிடைச்சிடும். ஸோ ஜூன் 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கான கவுன்சிலிங் இதை தொடர்ந்து அப்படியே நடக்கும் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சு பணியிடங்கள் 2% முடிச்ச பிறகுதான் இந்த பணியிடங்களை நடத்துவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிகளில் அலுவலக பணியாளர்களுடைய வேலை நேரத்தை மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதை கல்வித்துறை வந்து திடீர் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்ற வரும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணி நேரத்தை மாற்றியமைத்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பி சந்திர மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எஸ் கண்ணப்பனுக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது, பள்ளிகள் அமைச்சு பணிகளில் பணிபுரியும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள் வேலை நேரம் தற்பொழுது காலை 9 மணி முதல் மாலை 4:40 மணி வரை உள்ளது. இதையடுத்து பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் இதனை ரத்து செய்ய இது ஏற்கனவே உள்ள நடைமுறையில் இது போன்ற அனைத்து அமைச்சு பணியாளர்களுக்கும் மீண்டும் காலை 10 மணி முதல் 5:45 வரை என நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில் அலுவலகம் மற்றும் பள்ளிகளில் பணியாற்ற வரும் அமைச்சு பணியாளர்களின் பணியாளர்கள் பணி நேரத்தை நிர்வாக நலன் கருதி ஒருங்கிணைக்கப்பட வேண்டியுள்ளது. பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களின் வேலை நேரத்தை மேற்கண்டவாறு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை 10 மணி முதல் மாலை 5:40 மணி வரை என மாற்றியமைக்கப்படுகிறது. மேலும் இந்த வேலை நேரத்திற்கு பின்பு வழக்கமான பணிகள் அல்லாமல் முக்கிய மற்றும் அவசர பணிகள் இருக்கும் பொழுது மட்டும் கூடுதல் நேரங்களில் பணியாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டிலே மே 10ஆம் தேதி மாற்றினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. எனவே அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், உதவியாளர், இளநிலை உதவியாளர்கள் வேலை நேரம் காலை 9 மணி முதல் 4:40 வரை மாற்றி அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்றத திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இதுவரை மாற்றி அமைச்சிருக்காங்க. தற்போது நிர்வாக நலன் கருதி இந்த 10 மணிலிருந்து 5:40 வரைக்கும் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த அரசு பள்ளிகளில் அலுவலக பணியாளர்களுடைய நேரத்தை தற்சமயம் மாற்றி அமைக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த 2013 டெட் பாஸ் போஸ்டிங் எல்லாமே விரைவில் போடுறதுக்கான இதற்குண்டான ஒரு முக்கியமான அப்டேட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.